கிட்ட வந்து விஜய் வந்து கேட்டு பார்க்குறாரு. அதனால் காவேரி வந்து விடாப்பிடியா வந்து சொல்லிடுறாங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து உங்கள வந்து எக்காரணம் கொண்டு ஏற்றுக்க முடியாது. என் அம்மா தான் எனக்கு முக்கியம். என் அம்மா மனசை ஏற்கனவே நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதனால மறுபடியும் நான் காயப்படுத்த நான் வந்து விரும்ப மாட்டேன். இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுறாங்க. இதனால் விஜய் வந்து சொல்றாரு காவேரி கிட்ட, "நீ என்ன நினைச்சாலும் சரி காவேரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு கடவுளை கூட நினைக்காத. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். அது கடவுளால் கூட மாற்ற முடியாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டு விஜய், "இப்போ என்னதான் பேச வரீங்க நீங்க?" அப்படின்றாங்க. "இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உன்னை நான் தேடி வருவேன் காவேரி. உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் வாழுவேன். நீ ஏன் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதனால காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜயோட வீட்டில் வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காவேரி கூட நான் வாழ போகிறேன் தாத்தா. இதுக்கப்புறம் காவேரி இருக்க இடம் மட்டும் தான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்து நம்ம வந்து குமரனும் அதுக்கப்புறம் நிவினும் சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து புது வீட்டில் வந்து இற கட்டுறாங்க. எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க, ஒயிட் வாஷ் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது, ஒயிட் வாஷ் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. காசும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து பாராட்டுறாங்க குமரனை. அடுத்து வந்து எல்லாருமே வந்து எல்லா சாமானையும் வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து விஜய் அங்கே வராரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "விஜய் எப்படிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, விஜய் வந்து இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. "இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் போய் கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? எதுக்காக நீங்கள் வந்தப்பா? எங்களை தொல்லை பண்ண வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து, "நான் என் பொண்டாட்டிக்காக வந்தேன். என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன். இதுக்கப்புறம் காவேரி இருக்க இடம் தான் நான் இங்கே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க தம்பி, இந்த வீட்டிலேருந்து நான் காலி பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீடு அந்த வீடுனா வேலைக்கு ஆகாது. நேராக வந்து சொந்த வீட்டுக்கே போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அத்தை இப்போ தான் அத்தை காலி பண்ணி வந்திருக்கோம். ஏன் அத்தை எப்படிலாம் பேசுனீங்க?" அப்படின்னோடனே, "பின்ன அந்த பையன் இங்கே வந்து இருந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்ருக்கணுமா? நம்ம கிளம்பிடுறது தான் நல்லது. எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை? நான் பேசுகிறேன் அத்தை விஜய் கிட்ட. தயவுசெய்து எந்த முடிவு எடுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் குமரன் பேசுகிறாரு. "குமரன், நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க. நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலை. உங்களுக்கே தெரியும்ல, காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. காவேரியும் வந்து அத்தை மனசையும் நான் மாற்றுவேன் கண்டிப்பாக. நீங்கள் கவலைப்படாதீங்க." இப்படி சொல்கிற அத்தை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து விஜய் கூட நம்ம காவேரி அனுப்பிச்சி வைக்கலான்னு உங்ககிட்டயே சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலைங்களேங்க. கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்து யோசிக்கிறாரு குமரன். "சரிங்க விஜய், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா?" "கண்டிப்பாக எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். அதனால் கூடிய சீக்கிரம் பாருங்கள், அத்தை மனசை நான் எப்படி மாற்றுறேன்னு சொல்லிட்டு. நான் அத்தை ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக மாறிடுவாங்க." அப்படின்னோடனே யோசிக்கிறாரு குமரன். சரி, ஆனால் வீட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நீங்கள் தான் குமரன் எனக்காக ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் சமாளிங்க அப்படின்றாங்க. சரி பார்க்கலாம், அத்தைக்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, "என்ன சொன்னான் அந்த பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் அத்தை, போகமாட்டேங்கிறாரு. அவர் இருந்தால் இருந்துட்டு போகிறார். நம்மளுக்கு என்ன அந்த வந்தது அத்தை? நம்ம சட்டை பண்ணாமல் இருந்துருவோம். அவரே டென்ஷன் ஆகி காவேரி வந்து நம்ம வந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே வெறுத்து போய் இங்கேருந்து போயிடுவார் பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா?" "கண்டிப்பாக நடக்குமா. அவரே போயிடுவார். நம்ம ஏன் தேவையில்லாமல் வந்து அவரை துரத்தணும்? பார்த்துக்கலாம்" அப்படி சொல்கிறாங்க கங்காவும். யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து காவேரி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. "எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாரு காவேரி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் அப்போவே சொன்னேன்ல உன்கிட்ட, நான் உன் கூட தான் இருப்பேன்னு. அதனால தான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் போனால் இந்த வீட்டை விட்டு உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன். என் பொண்டாட்டி இல்லாமல் நான் போக மாட்டேன். அத்தையே அனுப்பிச்சி வைப்பாங்க பாரு" அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க.